ஹாய், ஹலோ, ஹாய். சரி, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா சூப்பராக இதுவரை பப்பட் ஷோ கேட்டீங்க. ஆனால் கதை சொல்லும்போது எல்லாருமே என்ன செய்றீங்க, ஒரு மாதிரி டல்லாக ஆயிடுறீங்க. அப்படித்தானே? யார் யார் கதை சொல்லும்போது பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களையெல்லாம் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து திருப்பி நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நான் கேட்பேன். சரியா? கேட்கவா? எல்லாருமே என்ன செய்யணும், நல்லா கவனமாக நான் சொல்கிற இந்த குட்டி கதையை நீங்கள் கேட்கணும். தம்பி, ஹலோ தம்பி, கவனிப்பா, இங்கே கவனி. சரி, கவனிங்க. இப்போ பைபிளில் இருந்து ஒரு குட்டி கதை நான் ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது யோனா அங்கிள், யோனாங்கிறவங்களை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். அவங்க அமித்தாயி அப்படிங்கிறவரோட பையன், அந்த யோனா அங்கிள். அவர் ஆண்டவருக்கு ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நல்ல பயபக்தியுள்ள ஒரு தேவ மனுஷர். ஆனால் அவர் திடீர்னு என்ன ஆகுது, அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் நிறையா சேட்டைகள்லாம் பண்ணுவார். இப்போ நீங்களுமே வீட்டில் இருக்கீங்கல்ல, அம்மா சொல்கிற பேச்சை நான் எல்லாருமே கேட்பேன் அப்படின்னு சொல்கிறவங்கள கை தூக்குங்க. உண்மையாவா? வெரி குட். நிறையா பேர் கேட்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க இருந்தால் இனிமேல் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்கணும். சரியா? இப்போ அந்த மாதிரி அந்த யோனா அங்கிள் ஆண்டவருடைய பேச்சை கேட்காததுனால அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, கவனிங்க. ஃபஸ்ட்டு அதாவது நினிவே அப்படிங்கிற ஒரு இடம், நினிவே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் அங்கே போங்க. அங்கே ஜனங்கள்லாம் நிறையா பாவம் செஞ்சு, அதாவது சேட்டைகள் சொல்லுவாங்கள்ல, உங்கள் பாஷையில் சொல்ல போனால் சேட்டை நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நீங்கள் நல்ல பிள்ளைங்களாக இருங்க, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருங்க அப்படின்னு நீங்கள் போய் அங்கே போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இவரை நினிவே அப்படிங்கிற பட்டணத்துக்கு போக சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நினிவேங்கிற பட்டணத்துக்கு போகாமல் தர்சீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. எந்த இடத்துக்கு போகிறாரு? தர்சீஸ். ஆனால் ஆண்டவர் போச்சுன்னது எந்த இடம்? ஆண்டவர் போச்சுன்னது எந்த இடம்? நினிவே. சொல்லுங்க பாப்பா. கவனி, அந்த பாரு, இங்கே தான் இருக்குது இந்த நினிவேங்கிற இடம். ஆனால் இங்கே இருக்குது தர்சீஸ் அப்படிங்கிற இடம். இவர் என்ன செய்கிறாரு, இங்கே பக்கத்தில் இருந்து இங்கே போகாமல் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய பேச்சை கேட்காம ஒடியாடுறாரு. அப்போ இந்த யோப்பா அப்படிங்கிற ஒரு பட்டணம், அந்த யோப்பாங்கிற பட்டணத்தில் அங்கே போய் அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு கப்பலில் ஏறுறாரு. அந்த காலத்துலலாம் கப்பல் தான். இப்போ தான் நம்ம நினச்சோன்னு என்ன செய்கிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம். ரொம்ப தூரம்னா ஃப்ளைட்டில் போகிறோமா? ஃப்ளைட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வெரி குட். கப்பல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? சரி, இப்போ அந்த கப்பலில் போகிறதுக்காண்டி யோனா என்ன செய்கிறாரு, கிளம்பி போகிறாரு. யோனா போன கப்பல் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. பாரு, இதுதான் யோனா போன கப்பல். கவனி, இதுதான் யோனா போன கப்பல். இது அவர் பெரிய கப்பல். ஆனால் உங்களுக்கு காமிக்கிற கண்ணது பெரிய கப்பலை நான் தூக்கிட்டு வர முடியாதுல்ல, அதனால் என்ன செஞ்சேன், அதை சின்னதாக செஞ்சு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த கப்பலில் என்ன செய்கிறார், அவர் பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாரு. போய்கிட்டு இருக்கும் போதே இவர் ஏறி உக்காந்த உடனே அந்த கப்பல் என்னாச்சு, கடலில் அப்படியே கொந்தளிக்குது. அப்படியே கடல் என்ன செய்யுது, அப்படியே பயங்கரமாக இருக்குது. அங்கே இருந்த அந்த ஜனங்கள்லாம் ஐயோ என்ன இவர் உட்காந்த உடனே, இவர் வந்த உடனே இப்படி கப்பல் இந்த மாதிரி கடல் கொந்தளிக்குதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவங்க சாமியை கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம வீட்டிலே இருக்குல்ல,
ஏதாச்சும் ஒரு நமக்கு துன்பம் வந்துருச்சுன்னா உங்கள் சாமியை கும்பிட்டுக்கோ, யாருக்காச்சும் முடியலை அப்படின்னா உங்கள் சாமியை கும்பிட்டுக்கோன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, எல்லாரும் அவங்க சாமியை கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. கும்பிட்டவாலும் அது என்ன, அந்த பயங்கரமாக கடல் கொந்தளிச்சு கப்பலே உடஞ்சு நொறுங்குற அளவுக்கு வந்துருச்சே ஒழிய, ஆனால் கப்பல் நொறுங்கலை. என்னடா பண்ணுறது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாரு, அந்த அந்த கப்பல் இருக்கும் பாரு, அந்த கப்பலுக்கு கீழே நிறையா அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கும், ஜாமான்லாம் இருக்கும். சரி, இப்போ இந்த கப்பலில் அந்த ஜாமான்லாம் இருக்கிறதுனால தான் அது கடலுக்குள்ளே அமுங்க போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஜாமானை பூரா எடுத்து 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 கடலுக்குள்ளே போடுறாங்க. கடலுக்குள்ளே போட்டால் கப்பல் கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இருக்கும்ல, சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. எடுத்து போட்டாலும் அது என்ன செய்யுது, திருப்பியும் கொந்தளிச்சுக்கிட்டு பயங்கரமாக வருது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ பார்த்தா அந்த நேரம் நம்ம அங்கிள், யாரு அங்கிள் போயிருக்காருல கப்பல்ல, சொல்லு, யோனா அங்கிள். அந்த அங்கிள் எப்படி பாரு, அவர் எல்லாம் இங்கே ஜனம் பூரா என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தா, இவர் மட்டும் போய் இந்த கப்பலுக்கு கீழே அடியில் ஒரு தட்டு, அடித்தட்டு, அந்த அடித்தட்டில் போய் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. சேட்டை தானே, சேட்டையா சேட்டை இல்லையா? எல்லாரும் கடலில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் போய் என்ன செய்கிறாரு, நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன இவங்கெல்லாம் எல்லாரும் போய், ஓ எந்திரியா, இங்கே நாங்கள் எல்லாம் சாக போகிறோம், நீ என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவரை எழுப்புறாங்க. நம்ம தூக்கத்தில் எழுப்பணும், நம்ம என்ன செய்வோம், அப்படியே பார்ப்போமா? அவரு என்னையா என்னையா அப்படின்னு பார்க்குறாரு. அப்படியே இங்கே வாயா, முதல்ல எந்திரிச்சு வா, இங்கே பாரு, கடல் எப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது, நீ வாட்டுக்கு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற, என்ன செய்யலாம் சொல்லு, நீ என்ன பண்ண, நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர், நான் எபிரேயன், நான் ஆண்டவருக்கு அதாவது தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்னைய நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னார், ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், தர்சீஸுக்கு ஒடியாந்துட்டேன், அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் ஒடியாந்துட்டேன், அதனால தான் இவ்வளவு ஆயிடுச்சோ என்னமோ தெரியலையே. அவருக்குமே ஒரே டவுட்டு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த மாலுமின்னு சொல்லுவாங்கள்ல, கப்பல் ஓட்டுறவர், அவர் என்ன செய்கிறாரு, சரி நம்ம எல்லாருமே ஒரு சீட்டு போட்டு குலுக்குவோம், அந்த சீட்டில் யார் பேர் விழுகுதோ அவர்கள் தான் நம்ம என்ன செய்யணும், கடலுக்குள்ளே தூக்கி போட்டுறணும். என்ன செய்யணும், என்ன செய்யணும், கடலுக்குள்ளே தூக்கி போட்டுறணும். சொன்னால் இப்போ நீங்களே கப்பலில் இருக்கேன்னு வச்சுக்கிறீங்க, உங்களை கடலுக்குள்ளே தூக்கி போடணும்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், சூப்பர், பயந்து நடுங்க, ஐயோ நாளா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சிருவோம். சரின்னு சொல்லிட்டு இவர், சரி சீட்டு போடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது சீட்டு குலுக்கி போட்டு எடுத்தா அதில் யோனாவோட பேர் வந்துருச்சு. யோனாவோட பேர் வந்தோடனே இவர் ஆனால் பயப்படலாம் இல்லை, சரி நம்ம பேர் தான் வந்துருச்சுல, பரவாயில்ல, நம்ம தான் ஆண்டவரோட பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சரி என்னை நீங்கள் அப்படியே கடலுக்குள்ளே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிடுற. சரின்னு சொல்லிட்டு, ஆனால் மற்ற ஆட்களை என்ன செய்கிறாங்க, ஐயோ பாவம், இவரை நம்ம தூக்கி போட்டோம்னா இவர் கடலில் செத்து போயிடுவார், அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இரத்த பழி நம்மளை சேர்ந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, அந்த இரத்த பழியெல்லாம் எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு அவரை என்ன செய்கிறாங்க, தூக்கி போட்டுறாங்க. எதுக்குள்ளே தூக்கி போட்டுறாங்க, கடலுக்குள்ளே தூக்கி போட்டுறாங்க. இப்போ பாரு, கடலுக்குள்ளே அடியில் போயிட்டாரு. கடலுக்குள்ளே அடியில் போனதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தா ஒரு பெரிய மீன், இது பூரா கடல் பாரு, பெரிய மீன், பெரிய ஒரு மீன் இப்படியே வாயை திறந்துக்கிட்டே வருது. அதை பார்த்த உடனே இவருக்கு என்னடா, ஐயோ மீன் வருதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாரு, அப்படியே உள்ளே கிடக்கிறாரு. மீன் டபக்குன்னு போய் அவரை பிடிச்சிருச்சு. ஒரு மனுஷனை ஒரு மீன் போய் பிடிச்சா எப்படி இருக்குங்க, ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மீன், பெரிய மீன், ஒரு மனுஷன் உள்ளே போயிட்டாரு. அப்போ அங்கே உள்ளே போனோன்னு அந்த மீன் என்ன செய்யும் தெரியாது. அந்த மீன் 3 பகல் 3 இரவு 3 பகல் 3 இரவு
இந்த 3 நாளுமே அந்த மனுஷனை அதனுடைய வாய்க்குள்ளே வச்சிருக்குது. தெரியுதா? வாய்க்குள்ளே அந்த மனுஷனை வச்சிருக்குது. ஒன்றுமே செய்யலை. அதுதான் அதில் உள்ளதே. ஒன்றுமே செய்யாமல் 3 நாளாக வச்சிருக்கு. அந்த மீன் சாப்பிட்ருக்குமா? தூங்கி இருக்குமா? ஏதாச்சும் செஞ்சுருக்குமா? நம்மளே எதையோ ஒன்று முழுங்கிட்டோன்னு வச்சுக்க. ஒரு முள், மீனுடைய முள் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த முள் முழுங்கி இங்கே அப்படியே சிக்கிக்கிடுச்சுன்னா நம்மளால் ஏதாச்சும் செய்ய முடியுமா? அந்த முள்ளை எடுக்கிறவரை நம்ம என்ன செய்வோம்? ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் இந்த மீன் அந்த மனுஷனை ஒன்றுமே செய்யலை. 3 நாளும் அப்படியே உள்ளே வாய்க்குள்ளே வச்சிருக்குது. வச்சதுக்கப்புறம் இவர் என்ன ரொம்ப ஜாலியாக, நம்ம மீன் வயிற்றுக்குள்ளே தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆண்டவரை நம்ம துதிச்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு, ஏசப்பா நான் நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு கேட்காம நான் வாட்டுக்கு வந்துட்டேன், என்னைய மன்னிச்சிருங்கப்பா, என்னை எப்படியாவது கரையில் கொண்டாந்து உயிரோடு சேர்த்துருங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போய் என்னைய பிரசங்கம் பண்ண சொன்னீங்களோ அந்த இடத்துக்கே நான் போயிடுறேன் ஏசப்பா, என்னைய மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் கேட்கலப்பான்னு சொல்லிட்டு இவர் 3 நாளுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சரின்னு சொல்லிட்டு ஆண்டவர், சரி போ, உன்னைய மன்னிச்சிடுறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? மீனுக்கு கட்டளையிடுறாரு. போய் மீனே போய் கரையில், அதாவது கடல் இங்கே இருக்குன்னா கரையில் போய் அவரை போய் விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னு அந்த மீன் என்ன செய்யுது? அப்படியே கரையில் அவரை அப்படியே கக்கி போட்டுருச்சு. அவர் அப்படி நல்ல உயிரோட நல்ல ஜம் நல்ல ஜாலியாக இருக்கிறார். என்னாச்சு? 3 நாளாக ஒரு மீனோட வயிற்றுக்குள்ளே இருந்த மனுஷன் வெளியில் வந்துட்டார். அப்போ ஏசப்பாவுக்கு இவருக்கு என்ன வெற்றி கிடச்சிருச்சு. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணதுனால இவருக்கு வெற்றி கிடச்சிருச்சு. முதல்ல சொன்ன வார்த்தையை அவர் கேட்கல. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு, இனி நான் இப்படியெல்லாம் நான் நடக்க மாட்டேன், என்னையே காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே உயிரோட என்னாச்சு? அந்த மீன் அவரை கொண்டே கரை சேர்த்துருச்சு. எல்லாருக்கும் கதை விளங்கலையா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. தூங்குறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். சரி, இப்போ உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அம்மா அப்பா சொல்கிறத, ஆசிரியர்கள் சொல்கிறத, பெற்றோர்கள் சொல்கிறத, பெரியோர்கள் சொல்கிறத எல்லாத்துக்கும் மேலே ஏசப்பா ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட நீ என்னென்ன வேணுமோ நீ எதை வேணாலும் கேட்கும்போது அவர் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பார். புரியுதா? எதை வேணாலும் உனக்கு அம்மா அப்பாட்ட கேட்குறத விட, நீ பெற்றோர்கள்ட்ட கேட்குறத விட, ஆசிரியர்கள்ட்ட, உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறத விட, நீ ஆண்டவர் முன்னாடி முழங்காலில் இருந்து எனக்கு இது வேணும், எங்கள் அப்பாவுக்கு சுகம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு சுகம் இல்லை, எனக்கு இது தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் முழங்காலில் இருந்து ஜெபம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி. புரியுதா? இன்னைக்குரிய ஹெட்டிங் என்ன அப்படின்னா, வார்த்தையின் மூலம் வெற்றி. இன்னைக்குரிய ஹெட்டிங் என்னது? வார்த்தையின் மூலம் வெற்றி. அப்போ நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். புரியலையா? சரி, இப்போ விபிஎஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோனா அங்கிள் போன பெரிய கப்பல் வெளியில் நிற்கிது. நீங்கள் யார் உங்கள் வீட்டுக்கு போய் இறங்கணுமோ நீங்கள் அந்த கப்பலில் போய் இறங்கிக்கலாம். ஓகேவா? பாய்.